நீங்கள் வச்சுருக்கிறதுல செகண்ட் ஹேண்டில் வாங்கினது பெனிஃபிட்டா இல்லை புது வண்டி வச்சுருக்கிறதுல அது பெனிஃபிட்? புது வண்டின்னா மெயின்டெனன்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு இருக்காது. செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம்னா எல்லாமே வந்து நம்ம மாற்றுற மாதிரி. ட்ரக்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ பே பண்ணுவீங்க? ட்ரக்ஸுக்கு வந்து பெரிய வண்டிங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபா வரும் இயர்லி. இப்போ ஹைவேஸ்லலாம் போகும்போது இப்போ ட்ரக்ஸ்க்கு சேஃப்டி இருக்கா, டிரைவர்ஸ்க்கு, அப்புறம் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி ஆகிறது, டேமேஜ் ஆகுறது, பூட்ஸ் டேமேஜ் ஆகுறது, தெஃப்ட் இதெல்லாம் பற்றி? அதாவது எங்களுக்குள்ள டிரைவர்ஸ் வந்து ரெப்யூட்டட் டிரைவர்ஸ், தே நோ எவ்ரிவேர் வேர் தே ஹேவ் டு ஸ்டாப். ஹாய் சார், உங்கள் நேம் என்ன? மை நேம் இஸ் சிவகுமார். எந்த ட்ரக் வச்சுருக்கீங்க உங்கள் கம்பெனியில்? 32 feet single axle is 5 trucks and 20 feet containers are 2 trucks. Okay. So my company name is SRV Transport. Okay. So I'm attached to the FR8. I've known FR8 from past 2 months. Okay. Through my friends who told me the payments, everything is okay. So it has been genuine. ஓகே. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் இஎம்ஐ இந்த மாதிரி வாங்கினீங்களா, லோன் வச்சு வாங்கினீங்களா? லோன். ஓகே. எப்படி மேனேஜ் பண்ணீங்க எல்லாத்தையும்? மேனேஜிங் சென்ஸ் அப்படியே டெப்ஸ்லேருந்து அப்படியே மாற்றுறது, லோன்ஸ் வந்து வி ஹேவ் டு பே கரெக்ட்லி. ஓகே. ஸோ லோடிங் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நாங்கள் மேனிப்புலேட் பண்ணி நாங்கள் கரெக்டாக கட்டிட்டு வந்துன்னு இருக்கோம். இதில் என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் மாதிரி இருந்துச்சு? டிஃபிகல்ட்ஸ்னா கொஞ்சம் டிரைவர்ஸை மெயின்டைன் பண்ணி வண்டி ரன் பண்ணால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு, இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மேனேஜர்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்ட முடியாது. ஈவன் தி ஓனர்ஸ் வில் பி வாட்சிங் அவுட் எவ்ரி திங். ஸோ அதுதான் அதுதான் அந்த ஃபீல்டு டிஃபிகல்ட்டின்றது. மிச்சப்படி எந்த இதுவும் கிடையாது. வி மெயின்டைன் தி வெஹிக்கிள்ஸ் இன் த்ரூ இதுதான் கம்பெனி தான் மெயின்டெனன்ஸ். ட்ரக்ஸ்க்கு இஎம்ஐ வந்து அந்த லோன் போட்டு இனிஷியலாக எவ்வளோ பே பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி அது மேனேஜ் பண்ணீங்க அமௌண்ட்? மேனேஜன்ஸ் வந்து இப்போது ஏதாவது நாங்கள் எங்களோட இதில் இருந்து வாட் எவர் தி அக்கௌண்ட்ஸ் வில் பி மேனேஜிங். அப்படி லோன்ஸ் வந்து எங்களுக்கு கிளியராக இருக்கிறதுனால லோன்ஸ் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ we pay around 20% initially and again we take the 80% loan. ஸோ அதனால் வந்து லோன்ஸ் பற்றி அது கரெக்டாக போயிட்டுருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை. ஒன்லி தி திங் டிரைவர்ஸ் மெயின்டெனன்ஸ், அதுதான் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கணும். மந்த்லி இஎம்ஐ மாதிரி எவ்வளோ பே பண்ணுவீங்க? ஒரு ட்ரக்குக்கு மினிமம் ஒரு 70, பெரிய வண்டிக்கு வந்து 70,000 rupees வரும். சின்ன வண்டிக்கு வந்து 47 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ நீங்கள் வச்சுருக்க ஒவ்வொரு ட்ரக்ஸும் எவ்வளோக்கு? பெரிய வண்டி வந்து 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபாய்க்கு ஓட்டினா மட்டும்தான் பண்ண முடியும், இஎம்ஐ கட்ட முடியும். லோட்ஸ் ரொம்ப டல்லாக இருந்தால் நம்ம கை போட்டு கட்ட வேண்டிய மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து வருஷத்தில் ஒரு 2-3 மாதம் அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி டிரைவருங்க இல்லைன்னா நம்ம கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் பையாக இருந்துச்சுன்னா வண்டி லோடு எடுக்காமல் அப்படிங்கும்போது நம்ம தான் கையிலேருந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ ட்ரிப்ஸ்? கொஞ்சம் வண்டி போகலைனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மந்த்லி எவ்வளோ ட்ரிப்ஸ் மாதிரி போகும்? டிபெண்ட்ஸ், லோட்ஸ் பொறுத்து. அதாவது இந்த மாதம் 4 ட்ரிப்பு போகலாம், அடுத்த மாதம் 5 போகலாம், இந்த மாதம் 2 ட்ரிப் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போது 5 ட்ரிப் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி எப்படி இஎம்ஐ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்ட் இன்டு ஓடிஸ்லேருந்து எடுத்து கட்டுவோம், திருப்பி கட்டிடுவோம். ஸோ ரொட்டேஷன் த்ரூ இது பேங்க் ஃபினான்ஷியல்ஸ் ஆர் தேர். ஸோ அதாவது எங்களோட இது க்ரைட்டீரியா பற்றி நாங்கள் எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க. கொடுக்கறதுனால நாங்கள் ஈஸியாக கட்டிடுவோம். ஸோ எந்த மேனேஜ்மெண்ட் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சுந்தரம் ஃபினான்ஸ் கிட்ட நீங்கள் வாங்குனீங்கன்னா அங்கே எவ்வளோ லைக் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? மேனேஜ்மெண்ட்ஸ் அவங்க லோன் கொடுக்குறோம், நம்ம கட்டுறோம் கரெக்டாக. அது உங்களுக்கு எப்படி கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை. செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ்க்கெலாம் எந்த மாதிரி ரேட்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்? அதான் 13 to 14%. 14%, 13 நல்ல ஒரு கஸ்டமராக இருந்தால் 13% பண்ணுவோம்.
நியூ ட்ரக்ஸு கம்மியாக வரும். ஓகே. நீங்கள் வச்சுருக்கிறதுல செகண்ட் ஹேண்டில் வாங்கினது பெனிஃபிட்டா இல்லை புது வண்டி வச்சுருக்கிறதுல அது பெனிஃபிட்? புது வண்டின்னா மெயின்டெனன்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு இருக்காது. செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம்னா எல்லாமே வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கலாம், ஒரு ட்ரக்கில் இல்லாத இருக்கலாம். ஸோ புது வண்டி சொல்கிற மாதிரி பழைய வண்டி நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ எனி ரிப்பேர் வி ஹாவ் டு டூ இட். எந்த மாதிரி செலவு வரும் இப்போ பழைய வண்டி வச்சுருந்தீங்கன்னா? யூஸ்டு ட்ரக்ஸ் இந்த மாதிரி அதாவது பார்த்து வாங்கினா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, இன்ஜின் வைஸ் எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ சின்ன சின்ன இது டயர்ஸு மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வாங்கி கையால் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. எல்லாமே பக்காவாக பார்த்து அமைச்சா வண்டி எங்கேயுமே நீக்காமல் போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஜின் வைஸஸ் எல்லாம் எவ்வளோ எல்லாமே இப்போது எல்லாம் BS6ன்றது எந்த பொல்யூஷன் நார்ம்ஸ் கிடையாது. ஸோ AdBlue அது இது பண்ணுறாங்கனால அந்த பொல்யூஷன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத். ஓகே. நீங்கள் வச்சுருக்க செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ்க்கு மந்த்லி இவ்வளோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும், ஃபிக்ஸ்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? ஃபிக்ஸ்டுன்றது ஒன்றும் கிடையாது. எவ்ரி 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும். ஸோ 1,20,000 ஏதோ வந்தால் எல்லாம் ஆயில் மாற்றணும். இப்போ 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இன்ஜின் ஆயில் வண்டி மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ 1,20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாம் டிஃப்ரென்ஷியல் ஆயில் எல்லாம் நிறைய ஆயில்ஸ் இருக்கும், அப்புறம் கூலண்ட்டு எல்லாமே என்டையர் இது மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 50,000 ரூபா வரும் பெரிய ட்ரக்ஸ்க்கு. சின்ன ட்ரக்ஸ்க்கு வந்து ஒரு 30,000 ருபீஸ். ஓகே. ட்ரக்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ பே பண்ணுவீங்க? ட்ரக்ஸுக்கு வந்து பெரிய வண்டிங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபா வரும் இயர்லி. சின்ன வண்டிங்களுக்கு வந்து ஒரு 48,000 ருபீஸ் வரும் 20 ஃபீட்டுக்கு. ஸோ ட்ரக் பாசிங்ன்றது வந்து நம்ம ஒரு டபுள் தி அமௌண்ட் வரும் ட்ரக் பாசிங். LCVன்னா 20 ஃபீட் கண்டெய்னர்னால் அதாவது லோ வந்து 6 டன்ஸ் பாசிங்னா, அதாவது 7.5 டன்ஸ் பாசிங்குள்ளே இருந்ததுன்னா அந்த இது LCV ட்ரக்குக்கு எந்த வரும். 7.5 மேலே போச்சுன்னா அது HCV வரும். ஓகே. செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா? இல்லை எந்த மாதிரி இடத்துல வாங்கியிருப்பீங்க? என்னென்ன மாதிரி சர்ச் பண்ணியிருப்பீங்க? என்னென்னலாம் செக் பண்ணணும் அதில் வாங்கணும்னா? தெரிஞ்சவங்க மூலமாக வாங்குவோம், பார்த்து அதுக்கு என்னோடய மெக்கானிக்ஸை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விலை கொடுத்து வாங்குவோம். ஓகே ஓகே. எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கினீங்க? நான் வாங்கினது இப்போ ஹைதராபாத்தில் வாங்கினேன். ஓகே ஓகே. எவ்ரிதிங் வி கேன், நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம போய் பார்த்து வாங்கலாம். இந்த புது ட்ரக்கையும் பழைய ட்ரக்கையும் கம்பேர் பண்ணும்போது எப்படியோ கொஞ்சமாவது இதாகும். 1 இயருக்கு வந்து கிட்டத்தட்ட 30% நம்ம இது பண்ணணும். போக நம்ம ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஜிஎஸ்டி இல்லைன்னா ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம புது ட்ரக் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு 2 இயர்ஸ்க்கு டயரும் சரி எதுவுமே நம்ம போடுற மாதிரி இருக்காது. ஒன்லி ஜஸ்ட் சர்வீஸ் தான் இருக்கும், ஆயில் சர்வீஸ், அவ்வளோதான் இருக்கும். ஹைதராபாத்தில் நீங்கள் போய் இந்த யூஸ்டு ட்ரக்ஸ் வாங்கியிருப்பீங்களா? அது எந்த இடம் கரெக்டாக எக்ஸாக்ட் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? யார்டில் தான் எடுத்தது. ஓகே ஓகே. பிளேஸ் எந்த இடம் ஹைதராபாத்தில்? எங்கே? ஹைதராபாத்தில் வந்து SVA இந்த இது யார்ட் தான், SVA யார்ட். ஒரே இடத்துல பார்த்தீங்க? ஆமாம், மேட்சில். ஓகே ஓகே. எல்லோரும் அது ஒரே கஸ்டமர் வண்டி தான் எல்லாமே. ஸோ அப்படி எடுத்தோம். இப்போ ஹைவேஸ்லலாம் போகும்போது இப்போ ட்ரக்ஸ்க்கு சேஃப்டி இருக்கா? டிரைவர்ஸ்க்கு அப்புறம் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி ஆகிறது, டேமேஜ் ஆகுறது, கூட்ஸ் டேமேஜ் ஆகுறது, தெஃப்ட் இதெல்லாம் பற்றி? அதாவது எங்களுக்குள்ள டிரைவர்ஸ் வந்து ரெப்யூட்டட் டிரைவர்ஸ், தே நோ எவ்ரிவேர் வேர் தே ஹேவ் டு ஸ்டாப், எங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒடிஷாவில் கொஞ்சம் தலைவலி தான். எங்கேனாலும் அங்கே நிறுத்தினோன்னா அவனோட எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கண்ணாடி உடச்சியாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ திட்டு தான் இருக்குது.
எப்பயும். ஒடிஷா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். ஆமாம், எங்கே வேணாலும் அங்கே நிறுத்த முடியாது. பெட்ரோல் பங்க் ஒரு சேஃப்டியான இடம், ஒரு 10 வண்டி நிற்குதான்னா அந்த இடத்துல நிறுத்துவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க ட்ரக்ஸ்க்கு? ஆமாம், நடந்திருக்கு. என்னோட டிரைவர் வந்து இது கோன் ஃபார் வாஷ்ரூம் ஏதோ அப்போ உடைச்சி அவனோட பர்ஸு, சமைக்கிற பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்டவ்ல இருந்து. கூட்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற கூட்ஸுக்கு ஏதாவது டேமேஜ் அந்த இதுக்கு வந்தது கிடையாது. எந்த பிரச்சனை கிடையாது. சில இடத்துல கூட்ஸையும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களே இன்சூர் பண்ணி தான் அனுப்புவாங்க. எங்களுக்கு இது கிடையாது. நாங்கள் வாடகைக்கு வண்டியை கொடுக்குறோம், அவ்வளோதான் நம்ம பாட்டு. கூட்ஸோட இதுக்கு எல்லாமே வந்து அவங்க தான் பார்க்கணும். தேர் சேஃப்டி. நம்ம ஒன்று திருட்டிட்டு எடுத்துகிட்டு போய் இது பண்ண போகிறது கிடையாது. லோடிங் அன்லோடிங் தான் என்னோடய பாட்டு. கூட்ஸ் என்ன ஏற்றுறாங்களோ அந்த இது வந்து அவங்க பாட்டு. ஆமாம், அவங்க தான் இன்சூர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ நாங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போடுறோம். பார்ட் இன்சூரன்ஸ்லாம் பண்ணுறது இல்லை. பம்பர் டு பம்பர் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் லாரிக்கும் சரி டிரைவருக்கும் சரி அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் பண்ணுறோம். அதே மாதிரி டைமிங் லோட்ஸ் ஓட்டுவாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனால அது நான் ப்ரெஃபரே பண்ண மாட்டேன். பிகாஸ் டிரைவர் சேஃப்டி கிடையாது, வண்டி சேஃப்டி கிடையாது. 24 ஹவர்ஸ்னா 20 ஹவர்ஸ் ஓட்டணுன்னா டிரைவர் தூக்கம் இல்லாத போய் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதே இதனால தான். சில ஓனர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண தே வாண்ட் மணி. இப்போ அந்த வாடகை வந்து இப்போது 1 லட்ச ரூபான்னா 1,20,000 அப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த 25,000. அதே மாதிரி வண்டிக்கும் வந்து அந்த இது கிடையாது, நல்லது கிடையாது. ப்ளஸ் டீசலும் அதிகமாக குடிக்கும். இப்போ ஒரு ட்ரிப்புக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ செலவாகும்? எல்லாத்தையும் சேர்த்து டீசல், நீங்கள் போயிட்டு வர செலவு, டிரைவர் கொடுக்கறது, இதெல்லாம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவாகும்? டிரைவருக்கு வந்து நாங்கள் ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது, 15%. இப்போ 1 லேக்குன்னா 15,000 rupees இஸ் தி சேலரி. ஓகே ஓகே. இப்போது சென்னை டு கல்கட்டா பெரிய வண்டி வந்து ஒரு 75,000-80,000 rupees போகுதுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி 15% கொடுத்துருவோம். ஓகே. டோல் வந்து எப்படியும் ஒரு 9,000 rupees வந்துடும். டீசலுக்கு? டீசல் வந்து கிலோமீட்டர்ஸ் 1,850 kilometers into 6.5. ஓகே. ஸோ இந்த வண்டிக்கு எங்களோட வண்டிக்கு ஸோ இன்ட்டு 6.5 போடணும். 1 liter into 6.5. 6.5னா 1,850 kilometers. சப்போஸ் கல்கட்டா சென்னை வந்து 1,800 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி நாங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிடுவோம் எப்போவுமே. ஸோ அந்த கிலோமீட்டர் போக என்ன திருப்பி டேங்க் ஃபுல் போகணும், எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம். அதே மாதிரி ஆப் இருக்குது, அதுலேயே வந்து டீசல் எவ்வளோ போட்டிருக்கு எல்லாமே தெரியும். ஓகே ஓகே. இப்போ 15% நீங்கள் டிரைவருக்கு கொடுத்தீங்கன்னா அது போக வர மிச்ச செலவெல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? சாப்பாடு 15% கொடுத்துருவோம், சாப்பாடு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ எனி வழியில் ஏதாவது ஆர்டிஓ நிறுத்தி ஏதாவது 50-100 ரூபா கேட்கும்போது அது எனக்கு சொல்லுவாங்க. அது நான் ஆஃப்டர் த ட்ரிப் நான் கொடுத்துருவேன். ஓகே. அவங்க கணக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ஃபேராக இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா கட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சும்மாவே எழுதி கொடுத்துட்டு இருந்தால் நம்ம கொடுக்க முடியாது. 1,000 ரூபாய் செலவுக்கு 3,000 ரூபாய் எழுதினோன்னா அது நம்ம கொடுக்க முடியாது. வி ஹேவ் சம் இது ரெகுலேஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். செகண்ட் ஹேண்ட் ட்ரக் வாங்கினீங்கன்னா எப்படியும் இஎம்ஐ கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போனதுக்கப்புறம் அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பெஸ்ட்டாக இல்லை புதுசாக வாங்குகிற ட்ரக் பெஸ்ட்டாக எதுன்னு? இப்போ ஜிஎஸ்டி இருந்து வாங்கினா புது ட்ரக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான். அதான் அந்த இது எதுவுமே வராது, மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ அப்படி கட்டலாம். இதுக்கு இஎம்ஐ வந்து கம்மியாக இருக்கலாம், பட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுவும் கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணால் அதுவும் புது ட்ரக் ஈக்குவலாக தான் இருக்கும். டயர்ஸ் வந்து 1,30,000 to 1,40,000 kilometers ரன் பண்ணலாம்.
ஓகே. கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி பேலன்சிங் பண்ணி கரெக்டாக பண்ணால் ஓடும். அதாவது எல்லாமே வந்து டிரைவர்கிட்ட தான் இருக்குது. 100% வந்து டிரைவர்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. இப்போ ரெண்டில் எது நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? புது ட்ரக்கா இல்லை செகண்ட் ஹேண்ட் ட்ரக் இந்த மாதிரி? எனக்கு கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இனிஷியலாக வந்து. ஸோ அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சின்ன வண்டி வந்து புது இதுதான் எடுத்தேன், புது ட்ரக்ஸ் தான் எடுத்தேன். இதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் வில் பி ஓகே. எனக்கு கொஞ்சம் இது பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ ஈஸியாக இஎம்ஐ வந்து கட்டிடலாம். ஓகே. இப்போ புது ட்ரக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும், செகண்ட் ஹேண்டில் வாங்கினா கம்மியாக தான் இருக்கும். அது ரெண்டும் என்ன வித்தியாசம்? டிப்ரிஷியேஷன், இயர் வைஸ் டிப்ரிஷியேஷன் 20% 30% அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வேல்யூ வாங்குவோம் அக்கார்டிங் டு தி வெஹிக்கிள் கண்டிஷன். ரேட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டுத்துக்குமே? 50% கம்மியாக வரும். ஓகே. 2 years வெஹிக்கிள்னா ஒரு 40% கம்மியாக வரும். அது இல்லாத வந்து புது வண்டி எடுத்தோம்னா நம்ம சேஸ் வாங்கி கேபின் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்கன்னா கேபினோட பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அந்த 4 lakhs நம்மளுக்கு மிச்சம் ஆகும். ஓகே. ஸோ அதுதான் பெனிஃபிட் செகண்ட் ஹேண்ட். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? அவங்க எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே டிரான்ஸ்போர்ட்டர் ஆக முடியாது. இன்றைக்கி இருக்கிற இது சூழ்நிலை வந்து மெயின் டிரைவர்ஸ், நல்ல டிரைவர்ஸ் அமைஞ்சால் மட்டும்தான் வாழ முடியும். இல்லை ரொம்ப டெப்த்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வண்டி நின்று போயிடுச்சுன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியாக வந்து ஃபினான்ஸ் கம்பெனி தான் வண்டி எடுத்து கொடுக்கணும். திருப்பி அவங்க வந்து எங்கள் பின்னால் வந்து இதை கொடுக்கணும், இதை கட்டணும். இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிளெச் பண்ணியிருந்தால் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க அடமானம் இது பண்ணி பிளெச் பண்ணாவே அடமானம் தான். ஸோ அது அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாம் கணக்கு கரெக்டாக பார்த்தா ஒண்டி தான் டிரான்ஸ்போர்ட் நடத்த முடியும். இனி 10,000 வாங்குதுன்னா நம்ம செலவு பண்ணிட்டோம்னா கட்ட முடியாது. என்ன வருதோ அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் வர வருமானம் நம்ம சாப்பிடணும்னு யோசிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஒரு 10 years பேக்கெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி டீசலும் அதிகமாகிடுச்சு, சேலரிஸ் அதிகமாகிடுச்சு, எல்லாமே வண்டிங்களோட விலையும் நிறைய ஆயிடுச்சு. அன்றைக்கி 7 years பேக் வந்து லோடு வந்து இன்றைக்கி அதே தான் ரேட். 10 years பேக் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ ஓன் கம் டிரைவர்ஸ் வர்றதுனால அவங்க இப்போது 60,000 வாடகை, 52,000 வந்து புரோக்கர் சொன்னாங்கன்னா 52,000 ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவன் வண்டி ஓட்டி டியூ கட்டினா போதும், அதை தான் யோசிக்கிறாங்க. பட் மார்க்கெட்டோட ரேட்டு குறைக்கிறதே இவங்க தான், ஓன் கம் டிரைவர்ஸ் தான். இப்போ ஜிஎஸ்டி ரேட் குறைச்சிருக்காங்கல்ல டயர்ஸ்க்கு, மெயின்டெனன்ஸ்க்கு, அதெல்லாம் இப்போ உங்கள் பிஸ்னஸில் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு? மெயின்டெனன்ஸ்னால் உங்களுக்கு வந்து லேபர் வைஸ் தான் குறைஞ்சிருக்கு. பார்ட்ஸ் வைஸ்லாம் ஒன்றும் குறைக்கல. கொஞ்சம் ஜிஎஸ்டி குறைச்சதுனால கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ஓகே. இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை? இல்லை குறைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். பெனிஃபிட் இல்லாத ஒன்றும் கிடையாது, பெனிஃபிட் தான். முன்ன இருந்ததை விட இப்போ பெனிஃபிட்டாக இருக்கா? கண்டிப்பாக 28ன்னா 10% கம்மியாகும் இல்லையா? ஸோ பெனிஃபிட் தான். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த மாதிரி இப்போ இருக்கா இந்த டைம்? இல்லை முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நாமினலாக எங்களுக்கு இருக்குது. பட் எங்களோட இதனால கரெக்டான டிரைவர்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டாக இறக்குவாங்க. ஸோ அது எங்களுக்கு அந்த இது தெரியல. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ லோடு வருது, அதே ரேட்டில் ஸ்டேபிளாக இருக்கா இல்லை கம்மியாகிடுச்சு? ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருக்குது. டே பை டே வந்து இட் இஸ் டிக்ரீஸிங், இட்ஸ் நாட் இன்க்ரீஸிங். ரேட்ஸ் எப்படி இருக்குது? ரேட்ஸ் அதுதான். இப்போ லோன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய வண்டி ஆயிடுச்சு. ஸோ நின்று தான் போகுது வண்டி, நின்று தான் போகுது வண்டி.
இப்படி இறக்கணுன்னு உடனே வந்து கிடைக்கிறது இல்லை. எஃப்ஆர்ஐட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லோட்ஸ் எங்கே இது இறக்கிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட நம்ம சொன்னோன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட கூட அது பண்ணி கொடுக்குறாங்க, உடனே கொடுக்குறாங்க. ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மி இப்படி அப்படி இருக்கிறதுனால நாங்கள் பார்க்குறது இல்லை. வண்டி நின்று போனால் தான் கஷ்டம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணதுக்கு இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குவாங்க. இப்போ புதுசாக வரவங்க எல்லாருமே கற்றுக்கிட்டோம். இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான், வேறு ஒன்று. உங்கள் டைமுக்கு தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேம்.